हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. அதே மாதிரி ஒரு ஜெயந்திக்கு பிரதோஷ மாமா போய் நாங்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண போயிருந்தோம். அப்போ எம்எஸ் அம்மா உட்காந்து பாடியிருந்தா. அந்த பெரியவா என்ன பண்ணா, தன்னுக்கிட்ட இருக்கிற புஷ்ப மாலையெல்லாம் கழட்டி ஒரு மாலையாக கழட்டி எல்லாத்தையும் ஒரு பந்து மாதிரியா சுட்டி பெரியவா ஒரு காசு மாலை பெரியவாளுக்கு யாரோ போட்டிருந்தா. அந்த காசு மாலையும் கழட்டி அந்த பூ பந்தில் வச்சு அப்படியே பெரியவா வந்து எம்எஸ் அம்மாவுக்கு தள்ளி விட்டா. நீங்கள் எம்எஸ் அம்மா பாடுறச்ச பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு இது மாதிரி காசு மாலை போட்டிருப்பா. அது பெரியவா அனுகிரகம் பண்ணதான். அதே மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் திருக்கானூர் ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் எப்படின்னாக்க 3500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள க்ஷேத்திரம். பல்லவ பேரரசர் பாண்டியர் இவாள்லாம் வந்து அந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்கா. அந்த ஊர் என்ன ஆச்சுனாக்க மண்ணாலே மூடிடுது, மணல் மேடுன்னு அந்த மணல் மோடாயிடுது. சரி, எதனால அந்த மணல் மோடாச்சுனாக்க அந்த காலத்துல இந்த ராஜாவோட யுத்தம் நடக்கச்ச அந்த ராணி ஊத்தி வந்து கர்ப்பிணியா அந்த ஊருக்கு வந்திருக்கா. வந்த உடனே இந்த ராஜா இப்ப யார் அந்த ராஜா ஆண்டிருக்கான்னு தஞ்சாவூர் பிரதேசத்தை இவாளுக்கு உதவி செஞ்சாங்கன்னா சிரச்சேதம் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கா. அந்த கர்ப்பவதிக்கு யாருக்குமே உதவி பண்ணல. அவள் அப்படியே மண்ணிலே இந்த ஊர் மண்ணாக போகட்டும் அப்படின்னு சாபம் விட்டுட்டா. இப்படி இந்த மைசூர் மகாராஜா அந்த ஊர்ல சாம்ராஜ்யம் சொன்னா அதே மாதிரி அந்த ஃபுல்லா மண்ணாகி அந்த கோவில் ஃபுல்லாவே மூடிடுது. சரி, மணலால 3500 வருஷத்துக்கு கோவில். சம்பந்தர், அப்பர், சுந்தர் இவாள்லாம் 13 பாட்டும் 14 பாட்டும் பாடியிருக்கா அந்த கோயில். அங்க எப்படின்னு கேட்டாக்கா சாலிகிராமத்திலே அம்பாள், சாலிகிராமத்துல விஷ்ணு பார்த்திருப்பேள், சாலிகிராம மாலை பார்த்திருப்பேள், சாலிகிராமத்திலே அம்பாள் பண்ணி அங்க இருக்க அம்பாள் இருக்கா. சுவாமியோட பேரு வந்து இக்ஷுவனேஸ்வரர்னு பேரு. அங்க எப்படி இக்ஷுவனேஸ்வரர்னா கரும்புன்னு பேரு. இந்த மாடு மேய்க்கிற பசங்க எல்லாம் குழி நோண்டி விளையாடிட்டு இருக்கச்சு ஒரு 100 வருஷம் 1950 நடந்தது சொல்றேன். 50 முன்னாடியோ இந்த மாடு மேய்க்கிற பசங்க எல்லாம் குழி நோண்டி விளையாடிட்டு இருக்கா. பார்த்தா ஒரு கோபுரம் தெரிஞ்சிருக்கு. கோபுரம் தெரிஞ்சு கொஞ்சம் ஒன்றா அடுத்த விமானம் தெரிஞ்சிருக்கு. பசங்கள்லாம் போய் ஊர்ல போய் ஏதோ இருக்கு உள்ளுக்குள்ள அப்படின்னு சொன்னா ஊர்க்கார எல்லாரும் திரண்டு வந்து விஷ்ணம்பேட்டையிலேருந்து பார்த்தாக்க டிராக்டர் லாரியா மண்ணெல்லாம் பெரிய சிவாலயம். சரி, அம்பாள் சுவாமி, அம்பாள், கணபதி, சுப்பிரமணியர், பைரவர், கோஷ்டமூர்த்தியோட அப்படியே இருக்கு. அந்த கோயில் வந்து புதஞ்சு கிடந்திருக்கு. பசங்க பார்த்ததுனால இது பண்ண. அப்ப பெரியவா வந்து ஒரு நாளைக்கு அந்த ஊருக்கு வரைச்ச அந்த அம்பாளுடைய சன்னதியில போய் ஒரு நாள் ராத்திரி பூரா பெரியவா தியானம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி ஒரு விசேஷமான க்ஷேத்திரம் திருக்கானூர் அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் திருக்கானூர். அந்த மாதிரி இது இப்பவும் அதுல வந்து இப்பயும் எல்லா ஜனங்களும் வந்துட்டு இருக்கா. அந்த ஏப்ரல் மாசம் 1, 2, 3ஆம் தேதி சூரியன் வந்து சூரிய பூஜை நடக்கும். சரி, அந்த சூரியன் வந்து சுவாமி மேல விழும். சரி, அது 3 நாள், வருஷத்துல 3 நாள் இந்த மாதிரி நடக்கும். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். நிறைய பேர் அந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கூடிய ஸ்தலமா இருக்கு அந்த ஸ்தலம். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். நீங்களும் வந்தா தரிசனம் பண்ணலாம். அந்த கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பக்கம் காவேரி, அந்த பக்கம் கொள்ளடம்,
அந்த கொள்ளடத்தை ஒட்டினா மாதிரி அந்த தேவாலயம் அமைஞ்சிருக்கு. ஜனங்களே இருக்க மாட்டேன், கூட்டமே இல்லாம ஒரு நிசப்தமான ஒரு இடம். ஒரு நாளைக்கு சொப்பனத்துல பெரியவா வந்து சொல்றா, உங்க தாத்தா திருக்காவூர் கும்பாபிஷேகம் உனக்கு எத்தனை தடவை பண்ணிருக்கா தெரியுமான்னு கேட்டா பெரியவா. பெரியவா எனக்கு தெரிஞ்சு 2 தடவை பண்ணிருப்பான்னு. ஒரு தடவை என்ன இருக்குனாக்க, இந்த மணல்லாம் எடுக்கும் போது பெரியவா சொல்லியிருக்கா, இங்க ஒரு சாது ஒருத்தர் வருவார், அந்த சன்னியாசி வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார்ன உடனே அந்த மாதிரி சன்னியாசி கிட்ட 1 வருஷம் இருந்து அந்த மணல்லாம் எடுத்து கோயில புனர்தானம் பண்ணி கும்பாபிஷேகம் ரெடி பண்ணிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் அவர் எங்கேயோ ஆந்திரா பக்கமா எங்கேயோ போயிருக்க. அப்ப பெரியவா அந்த சமயத்துல ஆந்திரால டூர் பண்ணியிருக்கா. அப்ப போய் அந்த சுவாமிஜியை பார்த்து, நீ கைங்கரியம் பண்ணி அந்த கோயிலை கண்டுபிடிச்ச பத்தியா, அந்த கோயில் கும்பாபிஷேகம் இத்தனாம் தேதி நடக்க போகுது, நீ அங்க போய் பாரு அப்படின்னு உடனே நீ போ உடனே உடனே அந்த அந்த சுவாமிகள் வந்து அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை பண்ணி வச்சா. இது ஒரு அனுபவம். நம்ம பாட்டுல பார்த்தேன்னாக்க நிறைய பேர் பெரியவா கிட்ட வேணும் பிரார்த்தனை சீட்டு நிறைய வைப்பா. சரி, அவளுக்கு ஒரு காரியம் மனசுல இருக்குன்னாக்க நம்மள்ட்ட அதை சொல்ல தேவையில்லை, அவளுக்கு என்ன தோன்றதோ அதை எழுதி விற்பாப்பா பெரியவாள்கிட்ட. சரி, அது அவளுக்கு அனுகிரகம் ஆகுது. அதே மாதிரி சிவன் சார் கிட்ட 100கணக்கான மூக்குப்பொடி டப்பா, சிவன் சார் வந்து மூக்குப்பொடி போடுவார். சரி, மூக்குப்பொடி டப்பா வேண்டிட்டு சிவன் சார்ட்ட வச்சுட்டு போயிடுவார். அதனாலே நிறைய காரியங்கள் அவளுக்கு இதா இருக்கு. பெரியவா கிட்ட என்னென்ன பெரியவா சொன்ன விஷயம் என்னன்னா, பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாதவை, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், ஆனால் நிகழ்த்தவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி கொடுக்கும் வல்லமை படைத்தவை. பிரார்த்தனை கண்ணுக்கு தெரியாது, நம்பிக்கையும் என்னன்னு தெரியாது, அவளுடைய ஃபேத் டிஃப்ரெண்டா இருக்கும். ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாது, ஆனா நடக்காதுன்னு ஒண்ணு இருக்கத்த நடத்த காட்டக்கூடிய வலிமை அவளுக்கு உண்டுன்னு மகாபெரிவாளே சொல்லியிருக்கா. இது வந்து பெரியவா கிட்ட நம்ம இந்த பிரார்த்தனை சீட்டு விற்கிறதுனால இது ஒரு அதை சொல்றேன் உங்களுக்கு. நாங்க அனுஷம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னாக்க, 1995 சாதாரணமா ஒரு சின்ன வீட்டுல இருந்தேன். ஒரு அரைப்புடி சக்கரை பொங்கல் போட்டு பெரியவாளுக்கு ஒரு அஷ்டோத்தம் படிச்சு ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து நாங்க அனுஷம் அப்படி பண்ணியிருந்தோம். சரி, இப்படி இருந்த அனுஷமானது ஆலமரம் மாதிரி அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு இப்ப எங்கேயோ போயிடுது. பெரியவாக்குற ஒசூர்னா எல்லாருக்கும் தெரியுது, அது பெரியவாளுடைய அனுகிரகம் தான். மாச ஜெயந்திக்கே ஒரு 100 பேர் 120 பேர் வரா. பெரியவாளுடைய பெரிய ஜெயந்திக்கு ஒரு 500 பேர், காத்தால 250 பேர், சாயங்காலம் 500 பேர் வரா. எங்களால் முடிஞ்ச அன்னதானங்களை பண்ணிட்டு இருக்கோம். இந்த அனுஷ பூஜையில, மாசாந்த அனுஷ பூஜையில காத்தால அபிஷேகம் அலங்காரம் ஒரு 9:30 மணிக்கு காமியார்த்தமா இல்லாம லோகக்ஷேமத்துக்காக எல்லா ஹோமங்களும் பண்ணி, சரி 12:30 மணிக்கெல்லாம் பூர்ணாவதி ஆகி தம்பதி பூஜை பண்ணி, சரி எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் பண்றோம். இது மாசம் மாசம் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நான் ஒரு கம்பெனில விஆர்எஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு உங்களுக்கு செலவுலாம் எப்படி நடக்கிறது? எல்லா பக்தாலும் சேர்ந்து பண்றோம். தேரை இழுக்கணும்னாக்க எல்லாரும் சேர்ந்து இழுத்தாதான் தேர் இழுக்க முடியும். கண்டிப்பா எல்லாருடைய உழைப்பு ஒத்துழைப்பு இருந்தா தான் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து வெற்றி அடையும். சரி, இந்த சின்னதா ஆரம்பிச்ச பெரியவா ஜெயந்தி இப்ப வந்து ஒரு மாசம் 100 பேர் 120 பேர் வந்து அந்த இடத்துல பண்றோம் அப்படின்னாக்க அது மகா பெரியவாவுடைய அனுகிரகம். பெரியவாளால காமிக்கப்பட்ட எல்லாரும் வந்து எங்களுக்கு இது பண்றாங்க. சரி, இப்ப அந்த அன்னதானம் எல்லாம் பார்த்தா நாங்க பூஜை மட்டும்தான் நான் பார்த்துப்பேன். சரி, அன்னதான கைங்கிறதுக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த டிவிஎஸ்ல ரிட்டையர் தியாகு அண்ணான் தியாகராஜன் இருக்கார், அவர் சுதாகர்னு ஒருத்தர் வரார், பெயிண்ட் ஷாப் பாலுன்னு வரா, லேடி சுவாசினை பார்த்தேன்னா இந்த ராஜி மண்ணின்னு வரா, சரி நிறைய சுவாசினிகள் வரா, காயத்ரி, அதுக்கப்புறம் சொர்ணான்னு ஒரு பொண்ணு வரா, அவ எல்லாம் ஹெல்ப் பண்றா. எனக்கு வார வாரம் குருவாரத்துக்கே பசங்க சில பேர் பசங்க வந்து குரு கைவினை பண்ண வரா. சரி, குறிப்பா இந்த வசந்த கணபதினு ஒரு பையன் வரான், நெரூர்ல இருந்து ஒரு பையன் வித்யாசங்கர் அந்த பையன் இருக்கான், அந்த பையன் ஹெல்ப் பண்றான். இந்த மாதிரி எல்லாரோட கூட்டு முயற்சியினாலதான் அந்த காரியங்கள் சுமூகமாகவும் நல்லபடியாகவும் போயிட்டு இருக்கு. அதாவது லாங் இதுக்கு பண்ணணும்னாக்க எல்லாரோட ஒத்துமையும் தேவை. ஒருத்தர் மட்டும் இருந்தா நம்ம தனிமரம் தோப்பாகாது. கண்டிப்பா, அதனால அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் இந்த கைங்கரியத்துக்கு ஹெல்ப் பண்றா, அதை வச்சு நாங்க மாசம் மாசம் பண்ணிட்டு இருக்கோம். இது பெரிய காரியம் இல்லையா? ஒரு ஸ்ரத்தையா ஒருத்தர் வந்து இது நீங்க எடுத்து பண்றேன். பெரிய கிரகம்னே உங்க பேரு, உங்க வீட்டுக்கு பேரு வச்சிருக்கேன். நாங்க பெரியவாருடைய அனுகிரகத்தினால டாக்டர் ஷியாமா சுவாமிநாதன் ஒரு அம்மா வந்தா. சரி, அந்த அம்மா வந்து பார்த்தேன்னாக்க இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த குழந்தைல பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப இதுவா இருது இல்லையா, அவளெல்லாம் வந்து படிக்க வச்சு, அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை படிக்க வச்சு, அவளுக்கு இன்சூரன்ஸ் போட்டு அவளுக்கு கல்யாணம் வரைக்கும் அந்த அம்மா பண்ணி வைக்கிறா. சரி, அது அந்த சேவை யாருக்கும் வெளியில தெரியாது. இது எப்படி அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளா? ஆமா, அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள்லாம் இருக்கு. அந்த சாரதா ஆசிரமத்துல வச்சிருந்த ஒருத்தர் மெயின்டைன் பண்ற கௌதம்ஜின்னு, சரி அவருக்கு அந்த அம்மா சப்போர்ட்டா குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணுமோ, தெகினி கோட்டையில
சாரதா ஆசிரமம்னு வச்சு ம் தனித்தனியா குழந்தைகளுக்கு வீடு கட்டி கொடுத்து ஒரு அம்மாவை அவளுக்கு வச்சு தாய் அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையெல்லாம் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு வேலை கற்றுக் கொடுத்து அது மேலே பண்ணா. அந்த அம்மா எதேச்சா ஒரு நாள் நம்ம பார்த்து பெரியவாக்கிறதுக்கு வந்த உடனே பெரியவா உத்தரவு கொடுத்தா. மேலேருந்து தாமரை பூ ஏதோ பூ விழுந்தது. அப்போ நான் பெரியவாளை பற்றி எழுதணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பெரியவாளை பற்றி எழுதுவோன்னு காஞ்சி மகானின் கருணை அலைகள்னு ஒரு புஸ்தகம் எழுதுறேன். அந்த புஸ்தகம் ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உத்வேகம் என்னன்னாக்கா, நம்ம பெரியவாளுக்கு பண்ற தொண்டு பூஜை பண்றது மாத்திரம் தொண்டு கிடையாது, வேற ஏதாவது நம்ம பண்ணணும். பெரியவாளுடைய பாதுகை எங்கெல்லாம் இருக்கோ சரி அந்த ஊரெல்லாம் போய் தேடி தேடி போய் அவளுக்கு எப்படி பாதுகை கிடைச்சது அப்படின்னு அந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி அந்த போட்டோஸ் எடுத்து அப்படி பண்ணதுதான் இந்த புஸ்தகம். ஓஹோ காஞ்சி மகானின் பாதுகை மகிமைன்னு. சூப்பர். இந்த புஸ்தகத்துல கிட்டத்தட்ட ஒரு 58 பாதுகையை பத்தி இருக்கு. இது கலர் போட்டோல வந்த புஸ்தகம். பிளாக் அண்ட் ஒயிட்லயும் இந்த புஸ்தகம் யாரோ ஒருத்தர் போட்டிருக்கா. சரி. அதனால நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு பெரியவா வந்திருக்காளா, அவாத்துல பெரியவா பாதுகை இருக்கா, பெரியவா சம்பந்தமா என்ன இருக்குங்கிறத தேடி கண்டுபிடி. இதுல எல்லாம் அவ யாரு அவ டீடைல் எல்லாமே இருக்கு. டீடைல் எல்லாம் ஒரு கைடு மாதிரி. ஓகே. இப்போ நீங்க ஏதாவது திருச்சி போறேன், தஞ்சாவூர் போறேன், புதுக்கோட்டை போறேன், மெட்ராஸ் வரேன் அப்படின்னாக்க சரி அவாத்துல பாதுகை இருக்கா, அட்லீஸ்ட் போய் ஒரு பூவை போட்டு நமஸ்காரம் பண்ணலாமா, அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியுமா பெரியவா பாதுகை வாத்துல இருக்குன்னு. அது மாதிரி இந்த புஸ்தகத்தை பண்ணிருக்கோம். நேற்றுக்கு தான் அந்த அம்மா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சா, அடுத்த புஸ்தகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு பெரியவா கொடுத்துருக்கா, கூடிய விரைவில் அந்த புஸ்தகமும் வருது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசினேன். சரி. டாக்டர் ஷியாமா சுவாமிநாதன். இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும்னாக்கா, டாக்டர் அருண்னு ஒரு பையன் இருக்கான். ஹீ இஸ் எம்எஸ். சரி. ஆர்த்தோ டாக்டர். அவர் சரி. அவர் பெரியவா டாக்டர்னு பார்த்தேன்னா டாக்டர் சம்பந்தமான புஸ்தகம் இருக்கும், வேற ஏதாவது இருக்கும். அவரை கிளினிக்கை போய் பார்த்தேன் நான் எதேச்சியா. பார்த்தா தெய்வத்தின் புஸ்தகம் தான் டேபிள்ல இருக்கு, பெரியவா படம் தான் இருக்கு, வேதமானது வேத சப்தம் ஓடிண்டே இருக்கு. அப்ப அந்த பையனை கேட்டேன், எப்படிப்பா உனக்கு பெரியவாள்கிட்ட இவ்வளோ ஒரு பிரீத்தி வந்தது, எப்படி பெரியவாளை குருவா வச்சு கொண்டு வந்தேன்னு. எனக்கே தெரியாது குரு எப்படி வந்தாருன்னு. எதாச்சும் என் பக்கத்துக்கு முருகப்பன் ஒருத்தர் இருந்தார், ஏதோ கிரகப்பிரவேசத்துக்கு வர முடியல ஒரு படம் கொடுத்தார். எங்க அம்மா சொன்னாங்க, அந்த படத்தை எடுத்து நீ உன் டேபிள்ல வச்சுக்கோப்பா, உனக்கு எல்லாம் நல்லதாகும்னு சொன்னாங்க. நான் எந்த காரியம் பண்ணாலும் பெரியவாளை மானசீகமாக நினச்சின்னு நான் பண்ணுவேன். சாதாரணமாக ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் இந்த கவர்மெண்ட் லோனில் வச்சு ஆரம்பித்தேன், அது நல்லபடியாக போச்சு. எந்த முயற்சி செஞ்சாலும் பெரியவா அனுகிரகம் இல்லாமல் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் எது பண்ணாலும் பெரியவா நினச்சின்னு பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த பையன் அவரே ஒரு டெஸ்ட் அவருக்கு வச்சுருக்கார். இன்னைக்கு எனக்கு 34 கேஷீட் போச்சுன்னாக்கா உங்களுக்கு நிஜமாவே நான் உங்களுடைய பக்தன் பெரியவான்னு மனசில் நினைச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு பார்த்தாலும் அவருக்கு 1/2 மணி நேரத்துல 34 கேஷீட் போச்சு அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். பெரியவா இதை பத்தி தெரியாது. இன்னொரு அவர் இந்த ஊரா, அவர் ஹோசூலர் டாக்டரா பிராக்டிஸ் பண்றார், லீடிங் ஆர்த்தோ டாக்டர். நல்ல இது நிறைய பக்தாள் இருக்கா. நம்ம பார்த்து கீழே சுபான்னு ஒரு வைஷ்ணவ பொண்ணு இருந்தா. அவ அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. அப்ப இந்த மாதிரி அண்ணா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ கிட்னியில ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றா. அப்படின்னு பெரியவாளை வேண்டிக்கோமா, பெரியவா தான் வைத்தியநாதன், அதனால பெரியவாளை வேண்டினா பெரியவா அனுகிரகம் பண்ணுவான்னு. அவன் என்ன பண்ணிருக்கா, 7 வாரமோ 9 வாரமோ பெரியவாளுக்கு நெய் விளக்கு ஏத்துறேன் சரி அப்படின்னு வேண்டின்னு இருக்கா. சரி டாக்டர்லாம் போயாச்சு, டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு, மருந்து மாத்திரை கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா சரியா போயிடும், சுகர்னால தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வாரம் ஏத்திருப்பா, விளக்கேற்றது விட்டுட்டா. பெரியவா சொப்பனத்துல போய், நான் இருட்டில் உட்கார்ந்துருக்கேன், நீ விளக்கேத்தன்னு சொன்ன, நீ ஏன் விளக்கேத்தல அப்படின்னு அந்த பொண்ணை பெரியவா கேட்டிருக்கா. அவ அங்கேருந்து பெரியவா, அண்ணா நான் தப்பு பண்ணிட்டேன், 9 வாரம் 7 வாரம் ஏத்துறேன்னு எங்க அப்பாவுக்கு சரியா போச்சுன்னா நான் மறந்தே போயிட்டேன், அதுக்கப்புறம் நான் ஏத்தலைன்னா அது என்னோட தப்பு, அதனால மன்னிச்சிருங்க, பெரியவாட்ட நான் திருப்பி நெய் விளக்கு ஏத்துறேன்னு. அது மாதிரி பெரியவாளுக்கு பிரார்த்தனா மாத்த சுலபாயே நமோ நமகான்னு பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டா போதும். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பூஜை, ஒருத்தர் கோயில் கட்டுற, ஒருத்தர் சண்டி ஹோமம் பண்ற, ஒருத்தர் பிரவச்சனம் பண்ற, அவாவாளுக்கு என்ன சக்தியோ அது தகுந்த மாதிரி பெரியவா இது பண்ணிருக்கேன். ரமணர்கிட்ட ஒரு பக்த கேட்டாலாம், இந்த மாதிரி சுவாமி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், எவ்வளவு பெரிய பாத்திரம் கொண்டு வந்திருக்கேன், சின்ன பாத்திரம் பார்த்தா சின்ன அனுகிரகம் தான் கிடைக்கும், பெரிய பாத்திரம் கொண்டு வந்தா பெருசா கிடைக்கும், அது மாதிரி விளையாட்டா சொன்னாராம். நம்ம குருட்ட பக்தி பண்ண வேண்டியதான் நம்மளோட கடமை. இப்ப கஷ்டம்னு ஒண்ணு வந்தாதானே நம்ம நினைச்சே பாக்குறோம் சுவாமிய. அதுதான் கஷ்டம். அது கஷ்டமே வரலன்னா அவ மறந்துடுவா.
இப்ப பாருங்க இந்த புல்லுத்தையும் நம்ம நிவர்த்தி பண்ணோங்கிறது டாக்டர் ஓகேன்னு சொன்னோன்னா அது மறந்து போயிடுறது. அந்த இது ஞாபகம் வச்சுட்டு என்னைக்குமே நம்ம அதை பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வர கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா. இந்த தியாகராஜன் எங்காத்து கீழே இருக்காரு, அவர் வந்து சுவாமி எல்லாம் அவ்வளவா இது பண்ண மாட்டார், கோயிலுக்கு போக மாட்டார். அவருக்கு அம்மா தான் தெய்வம். சரி, அம்மா தெய்வம்னோடனே சரி நான் அம்மா என்ன சொல்கிறாலும் அதுதான் கேட்பார். அவர் சந்தியாவந்தம் பண்ணுறதோ இது ஒன்றும் அவர் கம்பல்லாம் அவர் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா போலீஸ் ஃபேமிலியில் வந்தவர் அவர். சரி, அப்போ அந்த அம்மாவுக்கு 10 குழந்தைகள். அவர் எத்தனாவது 6வது குழந்தை என்னன்னு தெரில. பெரியவா கனகாபிஷேகம் ஆரிச்சா அம்மா அழைச்சின்னு போயிருக்க. இந்த பாருமா நீ பார்த்துட்டு வா, நான் இங்கே இருக்கேன்னா எல்லாரும் சொல்லியிருக்கா சட்டையை கட்டிட்டு சாமிட்ட சட்டையெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கு தெரியல பாவம். அப்பா சொல்லியிருக்கா, யாரோ சொல்லியிருக்கா, குருவோட பாவம் மேல பட்டா ரொம்ப நல்லதுப்பா, அதனால அவருடைய அனுகிரகம் கிடையாது. 100 வயசு வாழ்ந்த மகான், அவரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சரின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொன்னான் கட்டிடுப்பா நல்லதுன்னு. பார்த்தா அந்த அவர் சுவாமிகளை பார்த்து ஆசீர்வாதம்னு வந்திருக்க கனாபிஷேகத்தில். லக்கிலி அவர் எங்காத்து கீழே வந்து பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ற பக்தர்ல ஒரு சிறந்த பக்தராயிட்டார். அவர் வந்து சுவாமி கோயிலுக்கு போக மாட்டா இது பண்ண மாட்டா கூட பெரியவா தான் அவருக்கு வந்து அவ அம்மாவும் பெரியவா தான். மாசம் மாசம் அவர் அந்த மாதிரி பெரியவா கிட்ட அவ்வளோ ஒரு பக்தியா இது பண்ணிட்டு இருக்காரு. SD மணின்னு ஒரு அன்பர், அந்த அன்பர் சொன்னார், உங்களுக்கு ஏதாவது செய்யணுமே சுவாமின்னு. எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா, நான் ஏதாவது பண்ணணுன்னு பெரியவா விக்கிரகம் வாங்கி கொடுங்க, எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அது மாதிரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹோசூர்ல ஆவாலப்பள்ளிங்கிற ஒரு இடத்துல பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோயில் பெரியவா சன்னதி. அதுதான் எங்க கிராமத்துல ஒரு பெரியவா விக்கிரகம் எங்கெல்லாம் முடியுமோ பெரியவா விக்கிரகத்தை வச்சு அந்த மாதிரி ஒரு விக்கிரகம்னா என்ன பெருசா அந்த ஃபைபர்ல இருக்கே நம்ம பாக்குற மாதிரி அந்த மாதிரி விக்கிரகத்தை நம்ம பண்ணி வச்சிருக்கோம். எல்லாரும் தரிசனம் பண்றா. குருவை கஷ்டம் வந்தா தான் எப்போதும் நினைச்சுக்கணும். ஆமா, குரு வந்து அம்மா அப்பா குரு தெய்வம் சொல்றாலே அவளை எப்போதும் நம்ம நினைச்சுக்கணும். கண்டிப்பா நினைச்சிருந்தாதான் நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியாகும். பெரியவாகிட்டே யார்ட்டையும் எனக்கு வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், அது எது வேண்டிக்க வேண்டத்தக்க தருவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, எல்லாமே அவருக்கு தெரியுமே. நம்ம என்ன ஜென்மா நமக்கு வேண்டின்னு கொடுத்தாரா? நான் மனுஷனா பிறக்கணும்னு நம்ம வரம் வாங்கிட்டு வந்தோமா? அவர் போட்ட பிச்சை நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம், நல்ல அப்பா அம்மா வயத்துல இருந்திருக்கோம், நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கோம்னா குருவோட அனுகிரகம் எல்லாம் முடியுமா? கண்டிப்பா. அதுதான் பெரியவாளுடைய அனுகிரகம் தான். பெரியவா வந்து சொப்பனத்துல தரிசனம் கொடுப்பா. நான் ரொம்ப பெரியவாட்ட கேட்பேன், பெரியவா நான் அனுஷ பூஜையெல்லாம் பண்றேன், நான் வேஷம் போடுறேன்னா உண்மையா இருக்கேன் எனக்கே தெரியல, நான் எனக்கே வச்சுக்கிற டெஸ்ட் அப்பப்ப. சரி, பெரியவாட்ட நான் கேட்பேன். பெரியவாட்ட ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணி பெரியவாட்ட கேட்டேன், அழுத, பெரியவா நான் உண்மையா இருக்கேன்னாக்கா நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணும், எனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு. ஒரு வெடிகாத்தால ஒரு சொப்பனம், ஏதோ ஒரு 6 மாதிரி ஏதோ ஓடின்னு இருக்கு. பால பெரிவாளும் ஜெயேந்திர பெரிவாளும் நடந்து வந்துட்டு இருக்கா. சரி, பார்த்தோன்னா பெரியவாள் நமஸ்காரம் பண்றேன், பா நீ மகா பெரியவாளை தானே தேடிட்டு இருக்க, அவள் அந்த குடிசையில் இருக்கா பாரு, போ அங்கே போ சீக்கிரம் தரிசனம் பண்ண அப்படின்னா. நான் ஓடுறேன், அந்த 6 பக்கத்தில் குடிசை இருக்கு, குடிசையில் அப்படியே பெரியவா அப்படி இப்படி பார்த்துட்டு இப்படி ஏண்டா நான் உனக்கு பேசல கொல்லன்னு வரலன்னு தாபப்பட்டியோட க்ஷேமார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை காமிக்கிறான். கையை காமிச்சு 1 நிமிஷத்துல மறைஞ்சு போய்ட்றான். ஸோ இதெல்லாம் வந்து பெரியவா நம்மளை வந்து என்னையும் ஒரு பொருட்டா நீ லிஸ்ட்ல சேர்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இது. அதே மாதிரி பெரியவா சொப்பனத்துல வந்து ஹஸ்த தீட்சை, இந்த ஸ்பரிச கையால இதால காலால அந்த மாதிரிலாம் நம்ம பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் சொப்பனத்தை பார்த்தேன்னா ஒரு அதிசயம் நடக்க போகுது, சொப்பனம் வருது. ஏதோ போய் பார்க்குறேன், ஒரு சுவாமியை தொடரேன், அந்த சுவாமி வந்து பிள்ளையார் வந்து முருகனா மாறுற, முருகன் அப்புறம் வந்து பெரியவாளா மாறுற, சிவன் சாரா மாறிடுற. ஏன்னா சொப்பனம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நினைச்சுட்டே இருக்கேன். மெட்ராஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்து ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஹொசூர் பக்கமாக பெங்களூர் போயிட்டு இருக்கேன், சொல்லுங்க மாமா என்ன அப்படின்னு. மகா பெரிவா காலத்துல தம்புடு சுவாமிகளுக்கு கொடுத்த சந்தன மேரு, அந்த சந்தன மேரு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு 90 70 வருஷம் 80 வருஷம் கொஞ்சம் விரிசல்லாம் விட்டுருக்கு. அந்த சந்தன மேரு வந்திருக்கு, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல சமிக்கை, குருநாதால் வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கா, நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கிறது இல்லை. ஜென்ரலா சொல்லுவா கனவு வந்ததுன்னா டக்குன்னு மறந்து போயிடும்னு சொல்லுவா. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்னா வெடிகாத்தால கனவு வரும், 2:30 மணிக்கு வரும், 3 மணிக்கு வரும், 3:30 மணிக்கு வரும். டக்குன்னு எழுந்துட்டு டைரியில் பேப்பரும் அந்த டைரி வச்சுருக்கேன், பேனா வச்சுருக்கேன், அப்படியே என்ன சொல்கிறாங்க எழுதிப்பேன். பெரியவாட்ட நிற்பேன், அந்த பெரியவா அந்த கௌலி வந்து கொட்டும். எப்போ அன்னைக்கு என்ன ஹோர, என்ன நாள், என்ன கிழமை, கௌலி கொட்டிட்டு அப்படின்னு சொல்லி இது மாதிரி இது பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு பெரியவா நடந்து எங்கேயோ போயின்னு இருக்கா,
போன உடனே பெரியவாளை பார்த்துட்டு நான் பின்னாடி ஓடுறேன். சரி. பார்த்துட்டு பெரியவா அப்படி போயிருக்கேன்னு, பெரியவா அப்படி உட்காந்துட்டு 2 காலை காமிச்சிட்டு, என் காலை பார்த்தியாடா எப்படி பாலமாக நடந்து வெடிச்சிருக்கு, செத்த காலை பிடிச்சி விடு அப்படிங்கிறா. பெரியவா காலை பிடிச்சி விடு, அப்படியே எடுத்து தலையில் வச்சுக்கிறேன். ஓ. ஸோ இந்த மாதிரிலாம் அதே எனக்கு சிந்தனை வந்து பெரியவா பாதுகா பெரியவா சம்பந்தமாக இருக்கிறது மட்டுமே தான் சிந்தனை ஓடிட்டு இருக்கு, வேற எந்த சிந்தனையும் ஓடாது. அது மாதிரி பெரியவா கடைசி வரைக்கும் நம்மளை அப்படி வைக்கணும்னு நான் பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உலகம் பூரா க்ஷேமமாக இருக்கணும், நம்ம தர்ம மார்க்கத்துக்கு போகணும். குறிப்பாக நம்ம என்ன சொல்ல வரேன்னு கேட்டாக்க, ஒரு ஆஃபீஸில் போய் நான் 10 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 8 மணி நேரம் வேலை பார்க்குறேன்னு நீ பஞ்சடிக்காமே ஹார்ட் ஒர்க் பண்ணாக்க அந்த ஹார்ட் ஒர்க்கு ரெகக்னேஷன் கிடைக்காது. நம்ம பெரியவா சொன்ன இதில் ஒரு பேசிக்கான அந்த சந்தியாவந்தனத்தை யாரெல்லாம் பண்ணக்கூடிய இது இருக்கோ அவெல்லாம் அந்த சந்தியாவந்தத்தை விடாமல் அர்க்கியத்தை விட்டுட்டு அந்த சந்தியாவந்தனம் பண்ணுறது தான் பெரியவாளுக்கு பட்ட மிகப்பெரிய கடன். ஏன்னா காப்பி குடின்னா அது எல்லாராலையும் சில முடியாது, அட்லீஸ்ட் தண்ணியை விட்டு அர்க்கியம் விட்டு அந்த சந்தியாவந்தனத்தை பண்ணு அப்படின்னு சொல்லதான். இந்த ஒரு வேடிக்கையாக அவர் சொல்லுவாள், பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் வந்து பெரியவா கிட்ட இந்த மாதிரி அந்த பையன் சந்தியாவந்தனமே பண்ண மாட்டேங்கிறான்னு பெரியவா கேட்டாலாம், அவன் ஒழுங்கா சோமன் வேஷ்டி கட்டினுக்கானா பாரு அப்படின்னாலாம். விளையாட்டா சொன்னாலாம், முதல்ல அவன் வேஷ்டி கட்டிக்கிட்டோம் அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணிப்பா. அதனால இந்த சங்கரா டிவி மூலயமா அது என்னென்ன யாராருக்கெல்லாம் நாமஸ்மரணம் பண்ண முடியுமோ பெரியவா நாமத்தை சொல்லுங்க. வேண்டல் பதிகத்தில் பெரியவா கொடுத்த அந்த பிரதோஷ மாமாவத்தில் அகத்தியன் மாமா கிருஷ்ணமூர்த்தி மாமா எழுதின புஸ்தகத்தில் வேண்டல் பதிகம்னு இருக்கு. காஞ்சி மேவும் கருணை பதி அப்படின்னு இந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதுல ஒரு மந்திரம் நம்ம கிடைச்ச மந்திரம் என்னன்னு கேட்டாக்க, நிச்சயம் நீர் எமக்கருள்வீர் பெரியவாளே. அந்த மந்திரத்தை நம்ம மனசால சொல்லி நம்ம மந்திரம் சொல்றது யாருக்கும் தெரிய வேண்டாம், பெரியவா சரணம் சிவன் சாத்துடைன்னு சொல்லிட்டு நிச்சயம் நீர் எமக்கருள்வீர் பெரியவாளேன்னு சொல்லிக்கொண்டே இருந்தா கண்டிப்பா நமக்கு பெரியவா அனுகிரகம். நிச்சயம் நீர் எமக்கருள்வீர் பெரியவாளே, நிச்சயம் நீர் எமக்கருள்வீர் பெரியவாளே. அந்த மந்திரத்தை சாதாரண ஒரு வரி கூட இல்லை அந்த மந்திரம், அதை மனசால நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தாக்க கண்டிப்பா எல்லா காரியங்களும் நமக்கு இதாகும், நல்லதே நடக்கும். நல்லதே நம்ம பேசுவோம், நல்லதே நினைப்போம். பெரியவா சம்பந்தமா உள்ள மனிதர்களை கூடிய பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா அதுதான் நமக்கு முக்கியம். இந்த ஜென்மா எடுத்ததுல பார்த்தேன்ல, தியாகு தாத்தா, பொள்ளாச்சி ஜெயம் பாட்டி, இன்னும் நிறைய இவாள்லாம் இருக்கா. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தேன்னாக்க விஷ்ணம்பேட்டையில் வில்வம் வைத்தான்னு ஒருத்தர் இருந்திருக்கார். சரி. அவர் 1920 1945 வரைக்கும் பெரியவா கிட்ட வில்வ கைகரியம் பண்ணியிருக்கார். அந்த வில்வம் வைத்தாங்கிற அவ்வளோ அழகா வில்வத்தை ஆஞ்சி கொடுப்பாராம். பெரியவா எங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல எங்க வில்வ மரம் இருக்குன்னு பாப்பாராம். அதனால பேரே அவருக்கு வந்து வில்வம் வைத்தான்னு பேர் வந்தது. அவருடைய போட்டோ கூட தேடி இருக்கு எங்க ஊர்ல வைக்கணும்னு. அவளுக்கு தெரிஞ்ச அவ சொந்தக்கார யாராவது இருந்தா கூட அவருடைய போட்டோவை கொடுத்தாக்க எங்க விஷ்ணம்பேட்டை சத்சங்கத்துல நாங்க வைப்போம். இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுறேன், என்னன்னு கேட்டாக்க எங்க விஷ்ணம்பேட்டை கிராமத்துல எங்க சித்தப்பா ராமகிருஷ்ணன் இருக்கார். அவர் வந்து 110 அடி நீளம் 16 அடி அகலம். சரி. சத்சங்கம்னு ஒரு அமைச்சிருக்கு அந்த எங்க கிராமத்துல, பெரிய இடம் அது. சரி. அங்க பார்த்தேன்னாக்கா எல்லா குரு மகான்களுடைய போட்டோவும் இருக்கு. சரி. பெரியவா விக்கிரகம் இருக்கு, சிவன் சார் இருக்கு. அதே மாதிரி பெரியவாளுடைய என்ன ரூபம் வேணுமோ 108 ரூபத்துக்கு மேல பெரியவாளுடைய சித்திரப்படம் இருக்கு. சரி. எங்க ஊர்ல விஷ்ணம்பேட்டையில உரியடி உற்சவம் ரொம்ப நல்லா நடக்கும். வரகூர் மாதிரி உரியடி உற்சவம் எங்க ஊர்ல ஃபேமஸ். அந்த உற்சவத்துக்கு வரவாலாம் எங்க ஊர்ல அந்த சத்சங்கத்துலாம் சாப்பாடு போக்குவரத்து, யாராவது கல்யாணம் நடக்கணும்னாலோ இது நடக்கணும்னாலோ இது பண்ணுவா. இப்ப அந்த சத்சங்கத்தை எங்களோட பெரியப்பா பையன் சிதம்பரம்னு பேரு, அவர் தான் பாத்துக்கிறார். அந்த அனுஷ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அந்த கைங்கரியமே எங்க ஊர்ல நடந்துட்டு இருக்கு. சரி. பிரதோஷமா ஆசைப்பட்ட மாதிரி பேட்டைக்கு பேட்டை, தெருக்கு தெரு, நகருக்கு நகர் பெரியவாளோட ஜெயந்தி, பெரியவாளோட கொண்டாட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஆசை எனக்கு என்னன்னாக்கா, ரமணாசிரமத்துல போட்டிருக்கா மாதிரி திருத்தொண்டர் புராணம்னு நம்ம பெரியவா கிட்ட யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணாலும், இப்ப இருக்கிறவாளுக்கு தெரியும், பாலு மாமா இருக்கா, ஸ்ரீகண்ட மாமா இருக்கா, குமரேச மாமா இருக்கா, மேட்டூர் சுவாமியில இருந்தார், கோலைக்கல் சுவாமியில இருந்தார், முன்னாடி மேலூர் மாமான்னு இருந்தா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பெரியவாள்கிட்ட, கட்டுப்பட்டி சாவிலாம் அவர்கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் மகா பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணாலோ அந்த போட்டோலாம் எடுத்து அவளை பத்தி ஒரு பேஜில் அவளுடைய போட்டோ, அவள் பெரியவாள்கிட்ட எப்படி கைங்கரியம் பண்ணா. ஏற்கனவே மடத்துல புஸ்தகம் போட்டிருக்கா, திருத்தொண்டர்கள் மகா பெரியவாளன் கைங்கரியம் பண்ண திருத்தொண்டர்கள். அதோட பிக்டோரியல் புக்கா இருந்தா வருங்கால சந்ததியருக்கு ஸோ இவாள்லாம் பண்ணியிருக்கா. எப்படி காந்தி, நேரு இவாள்லாம் இவாள்லாம் சொல்றாளோ, அப்துல் கலாம் அவெல்லாம் போடுற மாதிரி
போட்டோ இருந்தா தானே நமக்கு they can recognize. ஸோ இது வந்து மடத்துல இது மாதிரி பண்ணணும். அதே மாதிரி திருத்தொண்டர் தொகைன்னு ஒன்று நான் பண்ணிட்டு இருக்கேன். அது கூட எனக்கு அவ்வளோ சமஸ்கிருத நாலேஜோ தமிழோ ஒன்றும் தெரியாது. பெரியவா கிட்ட யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணாலும் அவளை ஒரு பாட்டு மாதிரி திருத்தொண்டர் தொகைன்னு ஒன்று பண்ணணும்னு ஆசை பாதி பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் நல்லபடியா வரணும் பெரியவா அனுகிரகத்துல. அதாவது சகதர்மினியோட ஒத்துழைப்பு இல்லைன்னா எதுவுமே எந்த காரியம் பண்ண முடியாது. மனைவி அமைச்சது பெரியவா கைங்கிறது அவ தான் ரொம்ப இது பண்றா. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன். அந்த பாக்கியம் இருக்கிறதுனால தான் பெரியவா கைங்கரியம் என்னால் பண்ண முடியுது. அவளோட ஒத்துழைப்பு இல்லைன்னா என்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. கண்டிப்பா. அதனால அவளுக்கும் என்ன நன்றியை சொல்லிக்கிறேன் இப்ப இந்த வேலையில. அதாவது சொல்லுவா வெள்ளத்திலே பிள்ளையார பண்ணி அந்த வெள்ளத்தையே கிள்ளி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்றதுதான். அந்த மாதிரி இந்த நிர்ணய சரண ப்ரோக்ராம்ல பெரியவாளை பத்தி நீங்க சொல்ற ஏதோ பெரியவா பிரசாதமா அந்த படத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல வந்து நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா பெரியவா கிட்ட பரிபூர்ணமா கைங்கரியம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கா. ராஜாஜி மாமாவோட தாத்தா இருக்கார். அவர்லாம் வந்து ரொம்ப பெரியவாட்ட பக்தியா இருந்தவர். அந்த ராஜாஜி மாமா மயிலாப்பூர்ல தான் இருக்கார். அவரா நீங்க இது பண்ணணும். கண்டிப்பா. தியாகு தாத்தா உக்ரானம் தாத்தா 101 வயசா இருது. பூர்ணாபிஷேகம் பண்ண பெரியவர் அவர் கோயம்புத்தூர்ல இருக்கார். அவரை நீங்க எடுக்கணும். அதே மாதிரி தாமல் கௌரி பாட்டி இன்னும் எத்தனை அடியார்கள்லாம் இருக்கா. நமக்கு தெரிஞ்ச அடியார்களுக்கு சொல்றோம், தெரியாத அடியார்கள் நிறைய பேர் இருக்கா. அந்த அடியார்கள் எல்லாம் இந்த நிர்ணய சரண ப்ரோக்ராம் மூலியமா அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். கண்டிப்பா. நீங்க பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். சங்கரா டிவிக்கும் இங்க இருக்க ஊழியர்களுக்கும் நீங்க பேட்டி எடுத்த உங்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன். பெரியவா சரணம். தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வாபி பெரியவாச்சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா அடிபோற்றி. இந்த வாய்ப்பளிச்ச சங்கரா டிவிக்கும் உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பெரியவா அனுக்கிறோம். திரு கணேசன் மாமா அவர்கள் ஹோசூர்லேருந்து நமக்காக வந்து ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்துருக்கா. தன்னோட அனுபவத்தை அவ்வளோ அழகாக அவர் வந்து விவரிச்சது நீங்கள் எல்லாரும் ரசிச்சிருப்பேள். மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.